இந்த காணொலியில் எழுத்தும் வகையும் பற்றி பார்க்க போகிறோம். சொல்லுக்கு முதற் காரணமாகின்ற அணுக்களின் திரளாகிய ஓசை எழுத்து எனப்படும். முதலெழுத்து, சார்பெழுத்து என எழுத்து இருவகைப்படும். திரளாகிய இதிலே எத்தனை எழுத்துப்பிழை இருக்குது? எழுத்து சார்பெழுத்த சொல்லுக்கு முதற் காரணமாக அணுக்களின் திரளாகிய, அதாவது அணுக்களின்னு உங்களுக்கு தெரியும், கண்ணுக்கு தெரியாமல் ரொம்ப மிக நுணுக்கமானது. அந்த மிக நுணுக்கமான ஒரு அணுக்களின் திரள்கள் தான் ஓசை. அதாவது இப்போ நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது கூட ஒரு ஓசை. இது மிக நுணுக்கமான அணுக்களின் திரள், அதுதான் ஓசை. இப்போ உதாரணமாக சொல்ல போனால் இதில் ஏன்னு வச்சுக்கிடுமா, இன் இது ஏ அப்படிங்கிறதும் என்னுங்கிறதும் ஒரு ஒலி, ஒரு ஓசை. இது ஒரு நுணுக்கமான அணுக்களின் திரள் தான் இந்த ஓசை அப்படின்னு சொல்லியிருக்கு. பாருங்கள், அந்த காலத்துலேயே எவ்வளோ நுணுக்கமாக விஷயங்கள்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. அப்புறம் எழுத்து, முதல் எழுத்து, சார்பு எழுத்து. அதாவது முதல் எழுத்து சார்ந்து வர எழுத்து, இது சார்ந்து வராத எழுத்து. அந்த மாதிரி ஒளி வடிவம், வரி வடிவம் ஆகிய இருவகை வடிவங்களில் இச்சூத்திரம் எழுத்தின் ஒளி வடிவத்தை விளக்குகின்றது. அதாவது எந்த சூத்திரம்னா இந்த சூத்திரம். மொழி முதல் காரணம் ஆம் அணு திரள் ஒளி எழுத்து அது முதல் சார்பு என இருவகைத்தே. இந்த இப்போ நம்ம மேலே சொல்லியிருக்கோம்ல, அதுதான் இங்கே சூத்திரமாக சொல்லியிருக்காங்க. நன்னூல் எழுத்து 3, நன்னூல் சூத்திரம் 58 சொல்லியிருக்காங்க. முதல் எழுத்து பார்ப்போம். அது உங்களுக்கு பெரும்பாலும் தெரியும். உயிர் 12 மெய் 18 30 முதல் எழுத்தாகும். நம்ம உயிர் எழுத்தும் மெய் எழுத்துனா நம்ம இந்த உடம்பு எழுத்து, உடல் எழுத்து, இது ரெண்டும் சேர்ந்து 30. தனித்து நிற்கும் ஆற்றல் உடையன எழுத்துக்கள், முதல் எழுத்துக்கள். இவை தனித்து நிற்கும் ஆற்றல் உடையவன. இவை மொழியின் மூல உறுப்புகளாகும். உயிரும், இதுதான் அந்த சூத்திரம், உயிரும் உடம்புமாம் 30 முதலே. அதாவது உயிர் எழுத்துக்களும் உடம்பு எழுத்துக்களும் சேர்ந்து 30 முதல் எழுத்துக்கள். நன்னூலுக்கு தான் 4 போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நன்னூல் எழுத்ததிகாரம் 4, நன்னூல் சூத்திரம் 59 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் சார்பெழுத்தின் வகை 10. உயிர்மெய், ஆயுதம், உயிரளவுடை, ஒற்றளவுடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் எனும் 10 வகைகளும் சார்பெழுத்தாகும். அதாவது சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள். அக்கிய, குறுகிய, தனிநிலை, ஆயுதம், முற்றாயுதம். அதாவது அக்கியன்னா குறுகிய, இப்போ ஐகார குறுக்கம்னா அக்கிய ஐ, அந்த மாதிரி. அக்கிய ஈன்னா குற்றிய லிகரம், அதாவது குறுக்கம், குற்றியன்னா குறுக்கம். அக்கிய ஊ, குற்றிய லுகரம், அக்கிய ஐ, ஐகார குறுக்கம். இந்த மாதிரி அவுக்கு ஐகார குறுக்கம், மக்கானுக்கு மகர குறுக்கம். அக்கிய தனிநிலை ஆயுதம், முற்றாயுதம் என்று கூட்டி பொருள் கொள்க. இதைத்தான் இதில் சூத்திரத்தில் சொல்லியிருக்கு. உயிர்மை, ஆயுதம், உயிரளவு, ஒற்றளவு, அக்கிய ஈ ஐ அவ் மகான் தனிநிலை 10 சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கின் வகை 10. இதெல்லாம் நம்ம இன்னொரு காணொலியில் தனித்தனியாக இதுக்குரிய விளக்கங்களாக பார்க்கலாம். அப்புறம் சார்பெழுத்தின் விரிவு 369 எழுத்துக்களாக சொல்லியிருக்காங்க. சார்பெழுத்தின் விரிவாக எண்ணிக்கை வருமாறு. உயிர்மெய், நம்ம இந்த உயிரெழுத்தையும் மெய் எழுத்தையும் பெருக்கி 216 போட்டிருக்காங்க. ஆயுதம் 8, உயிரளபடை 21, ஒற்றளபடை 42, குற்றிய லிகரம் 37, குற்றிய லுகரம் 36, ஐகார குறுக்கம் 3, அவுகார குறுக்கம் 1, மகர குறுக்கம் 3, ஆயுத குறுக்கம் 2. இந்த சார்பெழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம வேறு பிற்காலத்தில் இன்னொரு காணொலிகளில் நம்ம இதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இதை சூத்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தா, உயிர்னு போட்டு வச்சுருக்கு. உயிர் ஆயுதம், உற்றாயுதம், எழுவான் 70. உயிர்மை இரட்டூற்று 8 உயிர் ஆயுதம், 8 உயிர் அளவு 7, 3 ஒற்றளவுடை, 6 அக்கும் இம்மு பானேல், உகரம் 6, ஐகான் 3, அவுகான் 1, மகான் 3,
ஆயுதம் இரண்டோடு சார்பெழுத்து உருவிரி ஒன்றொளி 307 என்ப. 307 என்பன்னு போட்டிருக்கு அங்கே, ஆனால் இங்கே 369 தான் போட்டிருக்கு. ஆயுதம் இரண்டோடு சார்பெழுத்து உருவிரி ஒன்று, சார்பெழுத்து உருவிரி ஒன்றுன்னு ஏதோ போட்டிருக்கு. அது கொஞ்சம் தெளிவாக போடல, அதை இன்னொரு இடத்துல பார்க்கலாம் நம்ம தெளிவாக. அப்போது இன்றைக்கி நம்ம இந்த எழுத்தும் வகையும் இதை பற்றி பார்த்துருக்கோம். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். நிறைய குறை இருந்தால் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.